விடுதலை பெற்ற பிறகு மட்டுமல்லாமல் விடுதலைக்கு முன்பு இருந்த காலத்திலேயே ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவருடைய செல்வாக்கை அறிந்து கொள்ள ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அன்றைய கவர்னர் பிரமலை கள்ளர் நாட்டில் சுற்றுப்பயணம் செய்தார். கவர்னர் சிந்துபட்டிக்கு வருகின்ற போது அந்த பகுதியில் வழக்கமாக நடைபெறும் ஜல்லிக்கட்டு விழா ஏற்பாடு செய்து அதில் கள்ளர் சமூகத்தினர் மாடு பிடிப்பதை கவர்னர் பார்க்கும்படி ஏற்பாடு செய்து இருந்தனர். சீறி பாய்கின்ற முரட்டு காளைகளை முரட்டுத்தனமாக பாய்ந்து காளைகளை அடக்கும் கள்ளர் சமூகத்தினரை கவர்னர் பார்த்தால், இப்படி முரட்டுத்தனமான ஒரு கூட்டத்திற்கு சிடி ஆக்ட் போன்ற கடுமையான சட்டம் தேவைதான் என்று கவர்னரை நம்ப செய்து அதன் மூலம் சிடி ஆக்ட் என்னும் கைரேகை சட்டத்தை ரத்து செய்ய விடாமல் தடுத்து விடலாம் என்ற சூது மதிகொண்டு சிந்துபட்டி ஜல்லிக்கட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. இந்த சதி அந்த மக்களுக்கு தெரியாது. இந்த சதியை புரிந்து கொண்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உள்ளங்கை அளவுள்ள ஒரு துண்டு பிரசங்கத்தில் சிந்துபட்டிக்கு கவர்னர் வரும்பொழுது நடக்கும் ஜல்லிக்கட்டு விழாவிற்கு யாரும் மாடு கொண்டு போகவோ மாடு பிடிக்க போகவோ கூடாது, அப்படி யாரேனும் போனால் அவன்தான் இன துரோகி என்று குறிப்பிட்டார்.